பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை எந்த இடத்துல ஒருவேளை நீங்க ஒரு சின்ன எரர் பண்ணியிருக்கலாம், சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிருந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அதை நிவர்த்தி செய்யும்படியா உங்களுக்கு அனுசரியா இருக்கிற ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கிருபை கொடுக்க போறார். அதற்கான தேவ வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிற 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். யோசபாத் எடுத்த ஒரு தவறான முடிவு, சேரக்கூடாத ஃபெல்லோஷிப்ல அவர் சேர்ந்தார். சேர்ந்து இஸ்ரவேலின் ராஜாவாய் நான் வேடம் தரித்து செல்லுகிறேன் சொல்லி இந்த ராஜா கடந்து போறார். அதனால இவர் எதிர்க்கும்படியாய் படை வீரர்கள் வர்றாங்க. அந்த நேரத்தில் அவர் கூக்குரலுகிறார், நீங்க எதிர்பார்க்கிற அந்த இஸ்ரவேலின் ராஜா நான் இல்லை அப்படின்னு சொல்லி கூக்குரல் இடுகிறார். அந்த இடத்துல கடந்து வர்ற அந்த வில் வீரர்கள், அந்த போர் வீரர்கள் அவரை தாக்காம அந்த இடத்துல நிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். ராங் ஃபெல்லோஷிப்ல போயிட்டாப்ல, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாப்ல. இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்க, ஐயோ இந்த ஃபெல்லோஷிப்லாம் இருந்திருக்க கூடாதே, இவர்களோடு இணைந்திருக்க கூடாதே, தவறான முடிவெடுத்து விட்டேனே என்று ஒருவேளை நீங்க அப்படி யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியா இருந்தது போல உங்களுக்கு அனுசாரியா இருப்பார். நீங்க இருக்கிற இடத்திலிருந்து உங்களை அழகாக ஆண்டவர் மூவ் பண்ணி வெளியில கொண்டு வந்துருவார். நாம இருக்கிற இடம் சரியில்லை, நம்முடைய ஃபெல்லோஷிப் ராங்கா இருக்குது, நம்முடைய பார்ட்னர்ஷிப் ராங்கா இருக்குது, அவர்கள் தவறான வழியில போறாங்க. அநேக நேரம் பார்க்கிறோம், சில காரியங்களை ஆரம்பிக்கிற பொழுது நல்லா ஆரம்பிக்கிறாங்க, வேலை ஆரம்பிக்கிற பொழுது நிறைய இடத்துல பாருங்க, ஒரு தொழில் தொடங்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, நல்லா ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நாட்கள் ஆகிறது, அவங்க இருதயம் வேறுபடுகிறது, அவங்க ஆசை பணத்தின் மேல போய் விடுகிறது, அன்புக்கு நட்புக்கு அவங்க ஒரு மதிப்பு கொடுப்பதில்லை. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில வந்தது போலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, ஆஸ்திகள் மேல, மிருகங்கள் மேல, அந்த ஆசீர்வாதத்தின் மேல கண் போய்விட்டது. இன்றைக்கும் ஒருவேளை நல்லாத்தானே ஆரம்பிச்சோம், நட்பு நல்லாத்தானே இருந்தது, ஏன் இப்படி மாறி போயிருக்குது நினைச்சு, ஏன் இந்த ராங் ஃபெல்லோஷிப்ல இருக்கிற நீங்க நினைச்சீங்கன்னா, நினைத்த மாத்திரத்துல ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற மாத்திரத்துல நீங்க வெளியா இருங்க. எப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரோ, நீ இருக்கிற இடம் சரியில்லப்பான்னு உங்களுக்கு உணர்த்துகிறாரோ, கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியா இருப்பார். யோசபாத்தினுடைய உயிருக்கு ஆபத்து வருகிற வேளையில் அவன் கூக்குரலிட்டான். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம், இல்ல நீங்க இருக்கிற வேலை இடமா கூட இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை, உங்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பை பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் தேவனை நோக்கி கூக்குரலிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியா இருப்பார். இது கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிற காலம், ஒத்தாசை பண்ணுகிற காலம். என் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி என் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கிறது. மகிமையான விடுதலையை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறார். கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியா இருக்கிறார். God bless you.